வணக்கம்ங்க. நாங்கள் பிஸ்மிலா காசு பேசுகிறோம். பிஸ்மிலா காசில் பாருங்க, சூப்பராக சிங்கிள் ஓவரில் இண்டிகா வந்திருக்கு. ஆல்ரெடி 50-51 போட்டேன், உடனே கொடுத்துட்டேன். இப்போ 80-12 இண்டிகா வந்திருக்கு. சேம் அதே 2016 சிங்கிள் ஓவருங்க. ஷீட்லாம் சூப்பராக ஷீட் கவர் இங்கே போட்டது நல்ல பொருள் தான், நம்ம போடுவோம்னு தெரியும். பிஸ்மிலா காசு இருக்கிற இடம் வேலூர் திருவண்ணாமலை ரோடு, சந்தவாசல் நம்ம ஆஃபீஸ் இருக்குது. இப்போ பாருங்கள், ஒரே ஓனரில் ஆல்ரெடி இருக்கிற வண்டிலாம் காமிக்கிறேன். ஒன்று கொடுத்துட்டேன். இருக்கிற வண்டியை பாருங்கள். நிறைய பேர் சேல் ஆன வண்டிக்கு வந்துடுறீங்கன்ட்டு தெரியாமல், அதனால் இருக்கிற வண்டி என்னன்னு காமிச்சிடறேன். மாருதி ஈகோ இருக்குங்க, சிங்கிள் ஓனர் 2017. டொயோட்டா கோலிஸ் இருக்குது 2006 27 எப்ஸ் இருக்குது. சிங்கிள் ஓனரில் டாடா மான்சா இருக்குது. சிங்கிள் ஓனரில் 2011. அதுக்குமா டவரா எல்டி இருக்குங்க 2012 ஃபுல் ஆப்ஷனில் இருக்குது. இனோவாலாம் கொடுத்துட்டேன், இனோவாலாம் இல்லை, அட்வான்ஸ் வாங்கிட்டோம். இனோவா இப்போதைக்கு இல்லை, இனோவா போடாமே வித்துது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஷெவர்லெட்டில் ஆவியா ஆடு போட்டிருக்கேன். இது போட்டப்போ தான் அது இண்டிகா வீடியோ வருது. இந்த வண்டி இருக்குமா கொடுத்துருவான்னு தெரியாது, இப்போதைக்கு இருக்க அப்டேட்டில் பாருங்க. ஷெவர்லெட் ஆவியா 2010 ஃபுல் ஆப்ஷனு, ஒரு லோ பட்ஜெட், ரொம்ப கம்மி ரேட்டுங்க. ஏசி ஃபுல் கூலிங்கு. அதுக்கப்புறமா நம்மகிட்ட ஸ்விஃப்ட் டிசைர் இருக்கு 355, பியூர் ஒன்பது 2011 VDI. ஆல்டோ இருக்கு 2011 லாஸ்ட்டு, 2 ஓனர் டாப் மாடல் ஆல்டோ இருக்கு. டாடா ஜஸ்ட் இருக்கு, உங்களுக்கு எதுனாலும் கால் பண்ணி கேளுங்க. டாடா ஜஸ்ட் இருக்கு 2016 பக்காவா ஃபுல் ஆப்ஷனில் இருக்கு ஹேர் பேக்கோட. இப்போ இந்த இண்டிகா காமிக்கிறேன், சூப்பராக இருக்குங்க. இது வெள்ளி கலரு, சில்வர்ல வெள்ளி கலரில் இருக்க இண்டிகா நிறைய என்கிட்ட வரும். ஆயில் அடிக்காது, புகை தள்ளாது, தள்ளுற வண்டி ஆஃபீஸ்க்குள்ளே வராது, எப்பவுமே வராது. ஒரே ஓனரு, பக்காவாக இருக்கு. கஸ்டமர் கேட்கறதுலாம் விட்டுருங்க, என்ன நம்பி வரவங்க நான் முடிச்சு கொடுப்பேன். கஸ்டமர் கேட்கறது 2016 சிங்கிள் ஓனர் வண்டி. 32 வரைக்கும் எஃப்சி இருக்குது இந்த வண்டிக்கு. 2032 வரைக்கும் எஃப்சியும் அப்டேட்டில் இருக்குது. எஃப்சி 32 வரைக்கும் உங்களுக்கு வந்துடும். பக்கா கண்டிஷனாக இருக்கிற வண்டி, ஒரே ஓனர் தான். ஷோரூம் கண்டிஷன் இருக்குது, நேரில் வந்து பாருங்கள், தெளிவாக இருக்கும், பக்காவாக இருக்கும். இதோட ப்ரைஸ் பாருங்கள். கஸ்டமர் கேட்கறது அவர் 220 வரைக்கும் கேட்குறாருங்க. 2 லட்சம் இல்லை, 2 லட்சத்தை முடிச்சு உடச்சி முன்ன பின்ன பண்ணி தரேன். 220 வரைக்கும் கேட்குறாரு. வாங்க, 2 உடச்சி என்னன்னா கொஞ்சம் நெகசிபிள் பண்ண முடியும், 2 உடச்சி ரொம்ப பண்ண முடியாது. ஆனால் வண்டி நீட்டாக இருக்கு, ஒரே ஓனரு, பக்கா கண்டிஷனு. 32 வரைக்கும் எஃப்சியும் வந்துட்டு. இன்ஜினை காமிக்கிறேன், இன்ஜின் சுத்தமாக இருக்குங்க. 100 இன்ஜின் இருக்கு. இன்ஜின் ஸ்டிக் எடுத்து காமிக்கிறேன். ஆனால் இன்ஜின் செம குவாலிட்டியாக இருக்கு. இந்த வண்டியில் இன்ஜின் ரொம்ப குவாலிட்டியாக இருக்கு. இந்த ஸ்டிக் எடுத்து ஃபர்ஸ்ட் காமிக்கிறேன், அது பார்த்துலாருங்க. பாருங்க, சுத்தமாக இருக்கு, ஆயில் போக தள்ளாதுங்க. ஆனால் இந்த இன்ஜின் உண்மையிலே சொல்கிறேன், ரொம்ப நல்லா இருக்கு. நான் 100ல் ஒரு வண்டிக்கு அப்படி சொல்லுவேன், ரொம்ப நல்லா இருக்குன்னு. அந்த மாரி எல்லாமே இந்த ஆயில் அடிக்காத வண்டி வரும். ஆனால் இது இன்ஜின் இன்னும் சூப்பராக இருக்கு. இந்த கை வச்சு காமிக்கிறான், பார்த்துங்க. பா ரேஸ் பண்ணு, நல்லா பண்ணுப்பா, சுத்தமாக இருக்கணுங்க, பண்ணுப்பா, தெளிவாக தான் காமிப்போம். அவனும் பண்ணுப்பா, பக்கா கண்டிஷனு. இந்த ஆயில் புகை எதுவுமே தள்ளாது. ரேஸ் பண்ணுப்பா, தெளிவா இருக்கணுங்க. ரேஸ் பண்ணுவா, இந்த நானே பண்றேன், விடுப்பா, இந்த நானே பண்றேங்க. சுத்தமா இருக்குங்க, பக்கா கண்டிஷனு. ஒரு தெளிவா பக்காவா நீட் அண்ட் குவாலிட்டியில இருக்கு. இதை பாருங்க, இன்ஜினை காமிக்கிறேன், நல்லா இருக்குங்க இன்ஜின். இதை தெரிஞ்சுங்களா, அந்த ஒரிஜினாலிட்டி பக்காவா இருக்கு, ஒரிஜினாலிட்டியோட இருக்கு, மிஸ் பண்ணாதீங்க. அந்த பாருங்க, அந்த ஸ்டிக் எடுத்த இடமும் பாருங்க, பக்காவா இருக்கு, சுத்தமா இருக்கிற இன்ஜினு. ரேடியேட்டர் பாருங்க, ரேஸ் பண்ணுவா, ரேடியேட்டர் சர்க்கேஷன்லாம் கரெக்டா இருக்குங்க. ரேடியேட்டர்லேருந்து இன்ஜின்லேருந்து நாய்ஸ்லேருந்து தெளிவாக இருக்கு. நல்லா இல்லைன்னா கொடுக்க மாட்டேங்க. ஒரு ஒரிஜினாலிட்டி வண்டி, பக்கா கண்டிஷனு. அதே வண்டி நம்பர் தான், வண்டி நம்பர் பார்த்துங்க, சுத்தமாக இருக்கு. 100 இருக்கு. வண்டி நிற்காதுங்க, ஒரு நாள் கூட இது நிற்காது. வீடியோ போட்டோன்னே உடனே வித்துரும். யார் இருந்தாலும் நேரில் வந்து பார்த்துங்க. வண்டி கிளீனாக இருக்குங்க, பக்கா கண்டிஷனு. ஷோரூமில் எடுத்தா எப்படி இருக்கணுமோ அதுமாரி இருக்கு. டயர்லேருந்து வண்டியிலேருந்து சுத்தமாக இருக்குங்க. நம்ம கொடுத்தா நல்ல பொருள் கொடுப்போம். பிஸ்மிலா காசில் வாங்கினேன், நல்லா இருக்குன்னு சொல்லணும். அந்த மாரி தான் நம்ம கொடுத்துருக்கோம் எல்லாருக்குமே. நல்ல வண்டி, 63,000 கிலோமீட்டர் ஓடிக்கு. ஒரு பக்கா குவாலிட்டிங்க, பக்காவாக இருக்கு. அந்த ஷீட்லாம் பாருங்க, நான் கொடுத்தா நல்ல பொருள் தான் கொடுப்பேன். கிலோமீட்டரும் பார்த்துருங்க, பக்காவா எல்லாமே தெளிவாக நீட்டாக காமிக்கிறேன். இவ்வளோ நேரம் நாங்கள் பேசுகிறோன்னா வண்டி நல்லா இருந்தால் தான் நாங்கள் பேச முடியும். வண்டி நல்லா இல்லைன்னா கண்டிப்பாக பேச முடியாது. வண்டி சுத்தமாக கொடுக்கணும், கொடுக்குற பொருள் சுத்தமாக கொடுக்கனால தான் சுற்றி இவ்வளோ நேரம் நாங்கள் காட்டுறோம். எல்லாமே நல்லா இருக்கு. வாங்க, பேசி வாங்கி தரேன், என்ன முடியுதோ அது வாங்கி தரேன். அந்த சேஸ் நம்ம பாருங்க, அந்த ஒரிஜினாலிட்டி பாருங்க, எப்படி காமிக்கிறோம் பாருங்க, சுத்தமாக கொடுப்போம். நல்ல பொருள் கொடுக்கனால தான் என்னை நம்பி எங்கெங்கேருந்து வராங்க. தூத்துக்குடியிலேருந்து வந்து என்கிட்ட இண்டிகா எடுக்கிறாங்க. அங்கே இல்லாத இண்டிகா இல்லை, இங்கே வந்து எடுக்கிறாங்கன்னா தர பொருள் தரமாக கொடுக்குறோம். இதை பாருங்க, பஞ்சிங்கோட அந்த எல்லாமே கரெக்டாக இருக்குது.
நம்பி வரவங்களுக்கு நல்ல பொருள் கொடுக்குற இடம் பிஸ்மிலா காசு. இந்த பேக் சைடும் காமிக்கிறேன், அதுவும் பார்த்துங்க. இந்த பேக் சைடும் பாருங்க, எவ்வளோ ஷீட்லாம் பாருங்க, அந்த நீட் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. அந்த ஒரிஜினாலிட்டி இதே ஷீட்டு தான் இனோவாக்கும் போடுவேன் நான், இதே தான் இண்டிகாகும். கம்மி பட்ஜெட்னாலும் நல்லா இல்லாமல் போட மாட்டேன், ஹை பட்ஜெட்னு ரொம்ப இது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். என்ன நம்பி இருக்கும், என்னை நம்பி 1 லட்ச ரூபா வண்டி எடுத்தாலும் 5 லட்ச ரூபா வண்டி எடுத்தாலும் என்னை நம்பி எடுக்கிறவங்க நல்ல பொருள் கொடுப்பேன் நான். இந்த பாருங்க, இந்த ரப்பர் கூட என்னால் பிரிக்க முடியல, அவ்வளோ டைட்டாக இருக்குது. இஸ்து தான் எடுக்கிறேன். அந்த ஒரிஜினாலிட்டி க்ளீனாக இருக்குங்க, சுத்தமாக இருக்குது. தர பொருளை தரமாக கொடுப்போம். பிஸ்மிலா காசை நம்பி வரவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால தான் குவாலிட்டினா அது பிஸ்மிலா காசுன்னு பேர் வச்சது. அதுதான் பக்கா கண்டிஷனு, தெளிவாக இருக்கும். ஒரிஜினாலிட்டி பக்காவாக இருக்கிற வண்டி, மிஸ் பண்ணாதீங்க. பாருங்க, பேக் சைடும் காமிக்கிறேன். சில்வர் கலருங்க, சில்வர்லேயே இது வெள்ளி கலர் இண்டிகா. வெள்ளி கலர் வந்து நல்லா இருக்கும். இன்னும் லேட்டஸ்ட்லாம் அப்படி தான் வரும். என்கிட்ட எப்பவுமே நல்லா இருக்கிற பொருள் வரும். நல்லா இருக்கிற பொருள் என்கிட்ட வந்துடும். நல்லா இல்லாதெல்லாம் வேற இடத்துல போய் திங்கந்து நல்லா இருக்க பொருள் பிஸ்மிலா காசு தேடி வருவாங்க. ஏன்னா நான் நல்ல பொருள் நல்ல இதாக விற்று கொடுத்துருவேன். அந்த காசை என்னை நம்பி விட்டு போகிறாங்கன்னா அந்த காசை உடனே விற்ற உடனே கொடுத்து அனுப்பிச்சிட ஆள் நான். எல்லாமே பக்கா கண்டிஷனு, நீட்டாக இருக்குது. நம்பி வாங்க, நல்ல பொருள் எடுத்துன்னு போங்க. ஏன்னா தெளிவாக இருக்க வண்டி, சுத்தமாக இருக்கிற வண்டி, லோ பட்ஜெட்டில் கொடுக்குறேன். ஆனால் ஃபோன் காசு போடுறேன்னா வாங்க மாட்டேன். நேரில் வந்து பார்த்துட்டு நீங்கள் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் கூட பண்ணுங்கன்ட்ட, அது பிரச்சனை இல்லை. வண்டி பார்க்காம காசு போடுறேன்னா எந்த நிலை எங்கேயுமே போடாதீங்க, வாங்காதீங்க. இப்போ பாருங்கள், உள்ளெல்லாம் பாருங்கள், அந்த ஒரிஜினாலிட்டி பாருங்கள், அந்த பஞ்சிங்லாம் இருக்கணும். நல்ல பொருள் கொடுப்போம். இவ்வளோ நேரம் சொல்லி இவ்வளோ இதுவாக வீடியோ போகிறேன்னா தர பொருளை நல்ல பொருளாக கொடுத்துடணும். கொடுக்குறதுனால தான் நான் இவ்வளோ என் வீடியோனால சிங்கிள் வண்டினால 10 நிமிஷம் இருக்கும். 10 நிமிஷத்துக்கு 20 வண்டி காமிக்கிறவங்களாம் இருக்காங்க. நான் ஏன் நல்ல பொருள் கொடுக்குறேன், அதனால் நாங்கள் பொறுமையாக தான் காமிக்க முடியும். ஏன்னா நல்ல பொருள் கொடுக்கும்போது நம்ம பொறுமையாக எல்லாமே காமிக்கணும். ஜாக்கிலேருந்து வீஸ் பண்ணது ஸ்டெப்னிலேருந்து எல்லாமே இருக்குது. பக்கா கண்டிஷன் இருக்குது. டாடா இண்டிகா மிஸ் பண்ணாதீங்க. அந்த ஒரிஜினாலிட்டி க்ளீனாக இருக்குது. இது ஈவினிங் ஆயிடுச்சு, இருட்டாயின்னு வந்துச்சு. இப்போ உடனே நான் அந்த வீடியோ பிடிக்கிறேன். க்ளீனாக இருக்குது, தரப்பொருள் சுத்தமாக இருக்கும். திண்டுக்கல்லேருந்து வந்து நேற்று அட்வான்ஸ் கட்டு போகிறாங்க ஈகோக்கு. திண்டுக்கல்லேருந்து என்கிட்ட வராங்கன்னா தரப்பொருள் நல்ல பொருள் கொடுக்குறேன். சிங்கிளாக வந்தார், காசு கட்டு போயிருக்காரு அட்வான்ஸு. ரெட் கலர் ஈகோ முடிஞ்சிச்சு. ரெட் கலர் ஈகோ இல்லை, இனோவா போட்டேன், அதுவும் முடிஞ்சிச்சு. தரப்பொருளை நல்லா கொடுப்போம். இனோவா வீடியோவை போடல, முடிஞ்சிச்சு. நம்பி வரவங்களுக்கு நல்ல பொருள் நான் கொடுக்குறேங்க. இப்போ இந்த வண்டி பார்த்துருப்பீங்க, இன்ஜினை காமிச்சிருப்பேன். எவ்வளோ நேரம் நான் ரேஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். சும்மா மேக்காப்பாக இது டக்குன்னு காமிச்சு டக்குன்னு வைக்கிறது. அந்தமாரி தொழில் நான் எப்பவுமே செய்ய மாட்டேன், எனக்கு பிடிக்காது. என்னை நம்பி இதை பார்த்தீங்கன்னா 4500 வண்டிக்கு மேலே கொடுத்துட்டேன். கொடுக்குற போல் சுத்தமாக விடுறேன். ஆனால் இத்தனை வண்டி ஆயில் அடிக்காமல் தான் கொடுத்தேன். ஆயில் அடிக்காத வண்டி தான் நான் கொடுத்தேன். என்கிட்ட வீடியோ இருக்குங்க, 4500 வண்டியோட வீடியோ கூட நான் வச்சுனுங்க. ஆயில் அடிக்காமல் கொடுத்தேன்னு என்னால் காமிக்க முடியும், நான் வச்சுனுங்க. சுத்தமாக கொடுப்பேன். நம்பி வாங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ இவ்வளோ நேரம் மதித்து பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வண்டி ஒரு நாளில் ஓடிடும். 2 வண்டி இருக்குது, இதுவும் நல்லா இருக்குது, அந்த ஆவியாவும் நல்லா இருக்குது. அது லோ பட்ஜெட்டு, அது 1.45 தான். 2010 ஃபுல் ஆப்ஷன். அது ஆவியா இதை நிற்கிது பாருங்கள், TN 45 வீடியோ போயின்னு இருக்கும். ஃபுல் ஆப்ஷனு 1,45,000 இது வந்து 2.20 கேட்டார். 2 ரூபா உடச்சி என்னன்னா நான் என்னால் முடிஞ்சிருக்கும், நான் பண்ணித்தரேன். நம்பி வாங்க. நன்றிங்க.